ஹாய் மக்களே, செங்கல்பட்டு தசரா திருவிழாவில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து செங்கல்பட்டில் தான் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். நாங்கள் இப்போ தான் செங்கல்பட்டு வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். செங்கல்பட்டு தசரா திருவிழா பார்க்க போகலாம் வான்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் சோலாவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். பார்த்தா ஒரே கடையை விடாமல், இங்கே பார்த்தா கடை, அங்கிட்ட பார்த்தா கடை, அப்படி பார்த்தா சுற்றி சுற்றி கடைகள் நிறையா போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் திங்ஸு, பீங்கான் பாத்திரங்க, பொருட்கள், அப்புறம் குழந்தைங்க டாய்ஸு, அசரிஸு, கேர்ள்ஸுக்கு தேவைப்பட்டது எல்லாமே இருக்குது. நான் கூட சரி கொஞ்சம் கடை இருக்குன்னு பார்த்தா பாப்பா கடையாக இருக்குது. இந்த சைடு பார்த்தா ஒரே ரைடு, ஒவ்வொரு ரைடும் ரெண்டு ரெண்டு ரைடாக இருக்குது. சரி, நாங்கள் சும்மா இல்லாமல் அங்கே போயிட்டு மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டு, அப்பளத்தை சாப்பிட்டு, கொஞ்சம் காலிஃப்ளவர் அதெல்லாம் சாப்பிட்டு, சரி சும்மா இருக்க வேணாம் அந்த ரைடுலாம் ஏறுவோம். ரைடுக்கு போகணும் தான் நாங்கள் முதல்ல தனியாக போனது. வீட்டில் இந்த குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போனால் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு 2 பேர் போயிட்டு ரைடு ராட்டினத்தில் ஏறி ஒரு ஃபன் பண்ணோம். அப்புறம் இந்த போட் இருக்கும்ல, அசுர தாலாட்டு, அதில் ஏறினோம். டிக்கெட் வந்து 150. கொஞ்சம் வந்து ரைடுக்கு டிக்கெட் அதிகம் தான். மற்றபடி கடைகளில் போட்டிருக்க திங்ஸ்லாம் ஓகே, ஆவரேஜாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் எக்ஸிபிஷன் போனால் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து அது கிடையாது, அவ்வளோதான். அதனால் நம்ம பாட்டு போகலாம், டெய்லியும் போய் கூட ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம். நல்லா இருக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நான் மதுரை பொண்ணு. எனக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தாலே எங்கள் ஊரில் வந்து அழகர் திருவிழா டைமில் எங்கள் ஊரில் தமுக்கத்தில் வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க. அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. நல்லா இருந்தது பார்த்துட்டு, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் போனதே தெரியல. இது வந்து 10 நாள் திருவிழா நடக்கும். ஸோ செங்கல்பட்டு சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலும் வந்து இங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்க ரைடெலாம் நிறையா இருக்குது. குழந்தைங்க ரைடு, பெரியவங்க ரைடு நல்லா இருக்குது. தசரா டைமிங் எப்படின்னா ஒரு 5, 6 அந்த மாதிரி போனீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். 10-10:30 வரைக்கும் இருக்குது. நம்ம போகலாம். ஒரு 7க்கு மேலே போனால் லைட்டாக கூட்டம் இருக்குது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்கள் ஒரு 7க்கு போல் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா ரைடு, எல்லா கடைகள் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ போனால் என்ஜாய் பண்ணலாம். யாரெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, யாரெல்லாம் போக போகிறீங்க, இதை பார்த்துட்டு இல்லை அடுத்த வருஷம் போகணும்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு ஒரு 3 ரைடில் ஏறினோம். ஒன்று வந்து அந்த அசுர தாலாட்டு, இன்னொன்று வந்து ராட்டினம், இன்னொன்று வந்து நல்லா சுற்றிக்கிட்டு அங்கிட்டுன்னு போயிட்டு வரும். அதை எங்களை வீடியோ எடுக்க ஆள், நாங்கள் 2 பேர் தானே. ஃபோனை யார்கிட்ட கொடுக்கவும் பயமாக இருக்குது. இந்த வடக்கன்ஸ்கிட்டலாம் ஃபோனை கொடுக்க பயமாக இருக்குது. ரைடெல்லாம் அவனுக்கு தான் வச்சுருக்கானுங்க. யாருக்குமே ஃபோன், நம்ம ஃபோனு பெரிய ஐஃபோன்லாம் இல்லை, இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு ஃபோனு. அதனால் யார்கிட்டையும் ஃபோனை கொடுக்க பயமாக இருந்தது. ஸோ மாற்றி நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி திருவிழாலாம் பார்க்க யாருக்கெல்லாம் பிடிக்கும், உங்களோட அனுபவத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.